அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்டிவ் ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் திண்டுக்கல்ல இருக்குது. அங்கே ஸ்பாட் அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரிஸ் ப்ளஸ் பிஇ வொகேஷனல் கோர்சஸுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி ப்ரொசீஜரில் இருக்குது அப்படிங்கிற விளக்கத்தை வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணிக்க மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினா ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா இப்போ அது யூஜி ஸ்கோரை வச்சுட்டு யூஜி கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பாட் அட்மிஷனில் அவங்களாம் கலந்துக்கலாமா, யாரெல்லாம் கலந்துக்கிறது, என்ன எலிஜிபிலிட்டி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமா இல்லையா இப்படிங்கிற விளக்கமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்பாட் அட்மிஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு முக்கியமான ப்ரொசீஜர். தேங்க்யூ. ஸோ இந்த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் லேட்டஸ்ட் அப்டேட்டு ப்ளஸ் இந்த ஸ்பாட் அட்மிஷன் ப்ராசஸில் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட் இயருக்கு யூஜி கோர்சஸுக்கு அட்மிஷன்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 19/8 கிளாஸ் நியூஸ் போய்ட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இதில் அட்மிஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, யூஜியோட அட்மிஷன், அந்த வொகேஷனல் குரூப்போட கிளாஸஸ் எல்லாம் ஸ்டேட்டஸை இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஓப்பன் பார்த்தோம்னா பிஜி டிப்ளமோ இன் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் இந்த ஸ்பாட் அட்மிஷன் பற்றி பேசுவோம். ஸ்பாட் அட்மிஷனில் பார்த்தோம்னா என்னென்ன கோர்ஸுக்கெலாம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் தி ரெஸ்பெக்டிவ் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்பாட் அட்மிஷன். சரி, என்னப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸ்பாட் அட்மிஷன் என்ன? ஸ்பாட் அட்மிஷன் நத்திங் பட் நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லை சீட்டு கிடைக்கல, இப்போ இருக்குது வேக்கன்சி இருக்கும். அந்த வேக்கன்சியை எப்படி ஃபில் பண்ணுறாங்க, இந்த ஸ்பாட் அட்மிஷன் மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கிறது, இந்த ஸ்பாட் அட்மிஷன். ஜஸ்ட் நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஓப்பன் ஆகலை. நான் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைன் அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த அடுத்த விண்டோ அது ஓப்பன் ஆகணும். சரி, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது தெரிய வரணும், அதுவும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த டெக்ஸ்டைல் இது ஓப்பன் ஆகலை. சரி, நீங்கள் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. எந்த கோர்ஸுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸை லிங்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நான் பிஇ வொகேஷனில் ரினியூவபிள் எனர்ஜின்னு ஒரு கோர்ஸை கிளிக் பண்ணுறேன். இந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டோட என்ன சொல்லியிருக்கு, தீனதயாள் உபாத்யாயா கௌசல் கேந்திரான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஇ வொகேஷனல் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற கோர்ஸு காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில். இது எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த கோர்ஸ் டீட்டெயில் பாருங்கள். 3 ஆண்டு இளநிலை தொழில்நுட்ப பயிற்சி பிஇ வொகேஷனல் ரினியூவபிள் எனர்ஜி படிப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. தகுதி என்னென்னா +2 தான், +2 பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ஃபீஸெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். 6ஆம் பருவம்னா மொத்தம் 3 வருஷம். 3 வருஷம் கோர்ஸுக்கு என்ன ஃபீஸு, ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், இந்த மாதிரி மொத்தமாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு டீட்டெயிலு. ப்ளஸ் சிறப்பு இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றதையும் இதில் படித்து பாருங்கள். கோர்ஸ் ஏன் படிக்கணும், படித்தா எப்படி வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் இதை சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்கள். சூரிய சக்தி, அப்புறம் காற்று, உயிர்கூளம், அப்புறம் புனல், இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த ரினியூவபிள் எனர்ஜி. இது எப்படி நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இணையதளம் மூலமே மட்டும் விண்ணப்பிக்க மட்டும் சொல்லியிருக்கு. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12ஆம் வகுப்பு தேர்வு இந்த 15 தினங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டை டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னாவே இப்போ சீட் வேக்கன்சி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஸ்பாட் அட்மிஷனில் அதை ஃபில் பண்ணுவாங்க. இதே போல் தான் மற்ற கோர்சஸுக்கும் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ஃபீஸுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணுங்கள். போய்ட்டு பர்சனலாக சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வேக்கன்சி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷனில் சேர்த்துக்க முடியும், சேர்த்துக்குவாங்க. இது ஒரு முக்கியமான தகவல். இதே போல் தான் மற்ற கோர்சஸுக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். தேங்க்யூ.